888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று 2538 பேர் பணி நியமனமா? குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் KN நேரு விளக்கம். 888 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று 2538 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன மத்திய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சிதான் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன மத்திய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சிதான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த நேற்றைய கடிதம். 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையுள்ள 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அதிகமாகி நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்த நிலையில் 2019 பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த 2/2/2024 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிற பணியிடங்களையும் சேர்த்து 2569 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டன. இந்த பணியிடங்களை வெளிப்படையான ஒளிவு மறைவற்ற முறையில் நிரப்புவதற்காக தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்கென தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டு அந்த இணையதளம் மூலமாக 2,499 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு இணைய வழியில் நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக 38 மாவட்டங்களில் உள்ள 591 மையங்களில் தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த எழுத்துத் தேர்வுகள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக மதிப்பீடு செய்யப்பட்டு எழுத்துத் தேர்வு முடிவுகளும் இணையதளத்தில் 20/9/2024 அன்று வெளியிடப்பட்டன. நியாயமான முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதால் இந்த தேர்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனை கூட பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து பல்வேறு பணியிடங்களுக்கு பணியின் தகுதி அடிப்படையில் அதிகாரிகளை கொண்ட தேர்வுக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. படப்பிடிப்பு மற்றும் பட்டய படிப்பு பதவிகளுக்கு 13 தேர்வுக்குழுவினால் 7272 தேர்வர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வுகளும் நடத்தப்பட்டன. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வுகளும் முடிவுற்ற பின்னர் இறுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையிலும் கலந்தாய்வு முறையிலும் இறுதியாக 2538 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நேரடி நியமனம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் தடை ஆணைகளும் நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த 4/7/2025 அன்று அனைத்து தடைகளும் மாண்பமை உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இறுதி தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டது. இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் முதலமைச்சரால் வழங்கப்பட்டன. இத்தகைய ஒரு வரலாற்று சாதனை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இதற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலமாக மத்திய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இத்தேர்வுகளை முன்னின்று மிகச்சிறப்பாக நடத்திய அண்ணா பல்கலைக்கழகமானது உலகில் தலைசிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்களுள் ஒன்று என்பதையும் இப்பல்கலைக்கழகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நகராட்சி நிர்வாகத்துறையின் எந்தவித கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டது அல்ல என்பதையும் அனைவரும் அறிவார்கள். இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு சிறப்பாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவ்வாறு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது. அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.